நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சு அனைவருமே பிளே தமிழ கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதன் பிரம்மாண்டமா வாழணுமா, பிளே தமிழ பார்க்கணும். ஏன்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாராருங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை உங்க வாழ்க்கையுடைய வரலாறே மாறும். பாத்துங்க, பிரம்மாண்டத்துக்கு ராகு பகவான், பெருகுண்ட பணத்துக்கு ராகு, சுக்கிர பகவான் திடீர் ராஜயோக கடவுளை சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றிப்படும். நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணும் கிடையாது, உங்க ஜாதகத்துல ராகுவும் சுக்கிரனும் எப்படி இருக்குது. அனைவருமே எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த 2 கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும், உங்க வாழ்க்கையுடைய தரமே உயரும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பிளே டைம்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்கணும், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்றோம்னா, ஒரு மனிதனுக்கு திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கிரபானம் சொல்றாங்க. திடீர்னு ஒரு மனிதனுக்கு ஏன் சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாதகம் எடுத்து வேகமா வர்றாங்க, டக்குன்னு அள்ளி யோகத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த ராகு கொண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு பெரிய அளவில் சாதிக்கும்னா ராகு பகவான் தான் வேணும். அப்படிப்பட்ட இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி இதுலையுமே பாருங்க, ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்பராசி தான். எப்படி பயங்கரமான ஒரு லாபகரமான ராசி கும்பராசியில பிறந்தா பயங்கரமா பாருங்க, பயங்கரமான புத்திசாலியை யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா கும்பராசி தான். ஏன்னா அது காலச்சக்கரத்தின் 11ஆவது ராசியாக வரதுனால ரொம்ப லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஒரு திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம், பயங்கரமான ஒரு யோசிச்சு சிந்திச்சு செயல்படப்படக்கூடிய ஒரே குணம் கொண்ட ஒரே ராசினா இந்த கும்பராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட கும்பராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. கும்பராசிக்காரங்க எல்லாருமே உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா கிரகம் ஒண்ணு கூடி உங்க ராசி மேல வந்து நிக்குது. சுக்கிர பகவான், ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் எல்லாமே ஒண்ணு கூடி வரும்போது இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பா யார் ஜாதகத்துல ராகு பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும், உங்களுடைய தலையெழுத்தே மாறும் பாருங்க. கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பா இப்ப செக் பண்ணிக்கங்க. சுக்கிர புத்தி வருதா, ராகு புத்தி வருதா, ராகதேசம் வருதா கண்டிப்பா பார்த்துக்குங்க. கண்டிப்பா நல்ல ஒரு யோகம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே 7.5 சனி கண்டு தானே பயந்துகிட்டு இருக்கீங்க. நிறைய நான் ஓப்பனா சொல்றேன், கும்பராசி எல்லாருமே 7.5 சனி கண்டு தான் பயப்படுறீங்க. சனி பவன் கெட்டு போயிருந்தா கண்டிப்பா வருமானத்தை பொருளாதார கண்டிப்பா தரதான் பண்ணுவார். நான் இல்லைன்னு சொல்லல. பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய வேலையில, உத்தியோகத்துல, வருமானத்தை, இன்கம்ல நிறைய தடங்களை பார்த்தது யாரா அந்த கும்பராசியா கண்டிப்பா இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு ஓப்பனா சொல்றேன், நிறைய பேருக்கு பாருங்க இட பிரச்சனை கண்டிப்பா அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வில்லங்கத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இப்ப செலவு நீட்டா நீங்க பண்ணிருப்பீங்க. வண்டியோ வாகனத்திலயோ ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. தாத்தாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ ஏதாச்சும் வில்லங்கமோ இல்லை கடன் பிரச்சனையோ எதிரி பிரச்சனையோ கண்டிப்பாக நிறைய பேர் வேலை உத்தியோகத்திலே கண்டிப்பாக ஒரு குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பாக இருந்திருக்கும். வேலை பார்க்கறதுல மேல் அதிகாரிகிட்ட கண்டிப்பாக ஒரு தடுமாற்றத்தை பார்த்துருப்பீங்க. நண்பர்கள் கூட்டாளி எதிரியாக மாறியிருப்பாங்க. நிறைய பேர் திருமண தலங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். நான் இது ஏன்னு சொல்றேன்னா, சனி பகவான் சரியாக பலமா இல்லை. இதுக்கு முன்னாடி இப்போதான் அவர் கொஞ்சம் பலம் ஆனார். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு நல்லது செய்வார். ஏன்னா வக்ர நிவர்த்தியானது இப்போதான் ஆனார். அப்போ இது மாதிரி அமைப்புகளும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு சரி கொஞ்சம் ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், ஏமாற்றம், எதெடுத்தாலும் ஒரு ஏமாற்றமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 3 மாசமா ஒரு ஏமாற்றமாக பார்க்குறீங்க. நல்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க கும்பராசிக்காரன். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து கும்பராசி தான். ஏன் இப்போ நல்லது வருதுன்னா, தயவு செய்து உங்கள் ஜாதகம் சுக்கிரபவன் எப்படி இருக்காரு, ராகுபவன் எப்படி இருக்காரு மட்டும் பாருங்க. இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறோம் அனைவருக்கும் சொல்கிறேன். நான் ஒரு குழப்பம் தடுமாற்றம் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ மெயினாக வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன், நல்ல வேலை, சூப்பரான வேலை, யோகமான வேலை வரப்போது பார்த்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு சேஞ்சு இப்போ கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. இது 100க்கு 100% கிடைச்சிரும். வேலை உத்தியோகத்தில் சொல்கிறேன். வெளிநாட்டில் வெளியூரில் உள்ளவங்க வேலை உத்தியோகத்தில் பயங்கரமாக சாதிக்கக்கூடிய நேரம் வேலை செய்யும். ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். ஏன், என்ன காரணம்? ஏன் நீங்கள் எடுத்தவங்க வெளிநாட்டுக்கு சொல்கிறீங்க? வெளிநாட்டுனா ராகுதாங்க அதிபதி. அங்கே சுக்கிரபவன் சேர்ந்து 4ஆம் வீட்டதி 9ஆம் வீட்டதி சேர்ந்து உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக ப்ரொமோஷன் அள்ளி கொடுக்க பார்ப்பாருங்க. ஒன்று வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் அங்கேயே படிக்கிறாங்க பாருங்க. வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க அவங்களுக்கும் படிப்பு கல்வியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்துருவீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்து கும்பராசிக்காரங்க இதெல்லாம் அமையக்கூடிய. ஏன்னா சுக்கிரன் ராகு நல்லா பலமா இருக்குது.
அதே மாதிரி பாருங்க, இங்கே வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கண்டிப்பாக தேடி வரும். ஒன்று மனைவிக்கு வரும், இல்லை அப்பாவோட வேலை வரும், இல்லை அம்மாவோட வேலை, ஏதாச்சும் ஒரு அரசாங்க வேலை தொடர்பு வரும். ஏன்னா அம்மா அப்பா உள்ளக்கிறாங்க, சுக்கிரபகவான் வந்து இவங்க ராசியில் போய் உட்காந்துருக்காரு. அப்பா அம்மாவோட வேலையோ இல்லை அப்பாவோட வேலை ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அம்மாவோட சொத்தோ அப்பாவோட சொத்தோ ஏதோ ஒரு சொத்தோ கிடைக்கும். இப்போ அரசியல் அரசாங்கத்தில் பயன்படுத்தி அனைவருக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு வெற்றியான ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் விற்றே கூடாது. மார்ச் மாதத்துக்குள்ள எது வந்தாலும் துணிஞ்சு இறங்கி அடிங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வியை பற்றி எக்காரத்தோடு நீ கவலையே படக்கூடாது. படிப்பு கல்வி இனிமே தான் நல்லா இருக்கும். பார்த்துங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வருது. படிப்பு கல்வி மாணவர்கள்லாம் பாருங்க செம்மையாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், குழந்தை பாக்கியம் இல்லைலாம் கண்டிப்பாக நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இருக்கும். திருமணம் நிறைய பேருக்கு இந்த பிப்ரவரி மாதம் கடைசிக்குள்ளே முடியும் பாருங்க. காதல் திருமணமா குழந்தை பாக்கியமா எல்லாமே எல்லா கிரகம் 7ஆம் இடத்தை நேராக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. இங்கே தான் பொண்ணு, இங்கே தான் மாப்பிள்ளை முடிச்சு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் நடக்காத ஆள்லாம் கல்யாணம் நடக்கும். சுக்கிரபகவான் வந்தாவே ஆசையை தூண்ட வச்சு கல்யாணத்தை பண்ண வச்சு விடுவார். இப்போ அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. ஜாத தசாபுத்தி நடந்தால் இப்போ எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிறது யாருன்னா இந்த கும்பராசியை தான் நிறைய பேர் இருப்பீங்க. பிடிச்ச பெண்ணை கண்டிப்பாக பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது. எந்த பேங்க்கில் போய் நீங்கள் லோனு கேட்டு பாருங்கள், இப்போ லோன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மெயினாக உடம்பு ஆரோக்கியத்தில் ஹெல்த்தில் நிறைய செலவு பார்த்துட்டீங்க. இனிமேல் ஹெல்த் பிரச்சனை வராது. பார்த்துங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. புதுசாக தொழில் பண்ணுறவங்க நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சனி பவன் நல்லா இருக்காரா, 7.5 சனி நல்லா போதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் வரும். அதனால சொல்கிறேன், கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இப்போ கொஞ்சம் கவனமாக பண்ணணும். மற்றபடி பார்த்தா உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நண்பர்கள் கூட்டாளி பொதுமக்கள் ஒரு நல்ல பேர், அரசாங்கம் அரசியல் எல்லாமே செம்மையாக இருக்கும். பார்த்துங்க, எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். பெண்களுக்கெல்லாம் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அடிக்குமா அடிக்காத ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. எடுங்க அடிக்க போது. இப்போ பயங்கரமான ஜாக்பாட் யோகம் லாட்ரி யோகம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ள அனைவருக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக லாட்ரி யோகம் இருக்கும். அதுக்காண்டி அதிலே படத்தை போட்டு வரைய மாட்டாமல் ஜாதகத்தை புக் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். அதே மாதிரி எப்படிப்பட்ட வழக்கில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. விசா பிரச்சனை எத்தனை பேருக்கு விசா பிரச்சனையோ இல்லை உத்தியோகத்தில் உள்ள தடையோ தாமதமோ எல்லாமே சரியாகும். வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவீங்க. சொந்த குடியுரிமை வாங்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசியாக இந்த காலகட்டம் இருக்கும் பாருங்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதேமாதிரி எந்த ஒரு தடங்களும் வராது. கெட்டதை மட்டும் தூக்கி போடுங்க. நிறைய நல்ல விஷயம் உங்கள் பக்கம் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், நிறைய விஷயத்தில் நீங்கள் தைரியத்தை மட்டும் கும்பராசி விடக்கூடாது. உங்களால் முடியும். யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சுங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதை எப்படி எது கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் கும்பராசி யோசிங்க. கண்டிப்பாக உங்களுடைய பக்கம் இறைவன் கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். பெண்களுக்கு நல்லாயிருக்கும். மெயின் ஐடிஐ ஃபீல்டு நல்லா பாருங்கள். ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், நகரை வச்சுருக்கவங்க, கெமிக்கல் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ எந்த ஒரு கெட்டது நம்ம சொல்ல வரல. நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம், ராகு சுக்கிரன் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா, இதை மட்டும் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் இதில் அவருடைய முதல் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் தான். தைரியம், நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம் எல்லாமே அவிட்டத்தில் பிறகு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டத்தில் பிறகு இனிமேல் நீங்கள் பயந்தது போதும். ஏன்னா ரொம்ப செலவு, இடம் பூமி பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, உடம்பு செலவு, வரைய செலவு நிறைய பார்த்துட்டு ஒரு தடுமாட்டத்தில் நொந்து நூலாக போனது யாருன்னா அவிட்ட நட்சத்திரம் தான். ஏன்னா நமக்கு அவிட்ட நட்சத்திரம் நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. யார் ஜாதகம் தசாபதி சரி நான் சொன்ன விஷயம் கேட்டு பாருங்கள், ஆமான்னு சொல்லுவாங்க. இனிமேல் திருமண வாழ்க்கை, வேலை, உத்தியோகம் எல்லாமே 23ஆம் தேதிக்கு அப்புறம் வீட்டில் சுபகாரியம், சுப செலவு. பிப்ரவரி 23க்கு அப்புறம் வீட்டில் சுபகாரியம், சுப செலவு, வேலை, உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், படிப்புகளில் ஒரு மாற்றம், ஒரு நிறைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள், தொழிலில் ஒரு நல்ல அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரும். அவிட்டத்தில் பிறகு நல்ல ஒரு அனுகூலமான நேரம் கண்டிப்பாக வேலை செய்யும். எந்த ஒரு தடங்களும் வராது. அடுத்து சதயத்தில் பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் நிறைய இருக்கும். எப்படி பிரம்மாண்டமான கற்பனையான குணம் நிறைய, ஒரு பயங்கரமான புத்திசாலி குணம் ஒரு அவிட்டத்தில் பிறகு அந்த சதயத்தில் பிறகு நிறைய இருக்கும். இனிமேல் நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்காது. சதயத்தில் பிறகு அனைவருக்கும் சொல்கிறேன், சூப்பரான யோகம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகம் ஒன்று கூடி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. பொதுமக்களுடைய தொடர்பு, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், திருமணம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி, நல்ல காரியம் எல்லாமே சூப்பராக இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே தேடி வரும். திருமணத்தை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்புகளையும் நல்ல ஒரு மாற்றம் வரும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும். நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக சதயத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்குது. பார்த்துங்க, இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க உண்டு. எது வந்தாலும் மூவ் பண்ணி அடிங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம்.
அடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரம் இதுலேயும் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் நிறைய இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கணும் அவசியம் கிடையாது. இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க லைஃப்பில் என்னென்ன சாதிக்கணும் இதை கண்டிப்பாக சாதிக்க பாருங்கள். கொஞ்சம் விரைய செலவுகள், வேலையில் உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனைகள், தடங்கள், தாமதம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இனிமேல் பார்க்க மாட்டீங்க. படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகமா, வெளிநாடா, வெளியூரா, நல்ல ஒரு மாற்றம் வருது. கடன் பகை இருக்காது, எதிர் தொந்தரவு இருக்காது, பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு மாற்றம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் உண்டு. எடுத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கா வேலை செய்யும். வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.